சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹாஸ்னியும் தேவியும் கோவிலுக்கு போயிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சூர்யாக்கிட்ட அவங்களோட டெண்டரை கேட்டாங்க இல்லையா, அவங்க ஆள் வச்சு நம்ம தேவி பாப்பாவை கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே ஹாஸ்னியோடி போய் விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சூர்யா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எதுக்கும் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு உடனே துர்கா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா துர்காவை காணோம். நம்ம தேவி பாப்பா கடத்தின விஷயத்த துர்காவோட அம்மா அக்கா கிட்ட சொன்னதும் உடனே அவங்களும் துர்காவோட ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் துர்கா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்னி துர்காவுக்கு ஃபோன் போட்டு இப்படி எங்கள் வீட்டு குழந்தைய ஒருத்தங்க கடத்திட்டாங்க அப்படின்னதும், சரி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே சூர்யா மாமா நம்பர் தர, அவரை கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு ஹாஸ்னி சூர்யாவோட நம்பரையும் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பில்டிங்கில் தான் நம்ம தேவி பாப்பாவை கடத்தி வச்சுருக்கான். ஸோ அந்த இடத்துல பாப்பா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவனை பழிச்சு கொஞ்சம் ஆடி ஆட்களும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் நம்ம சூர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். இங்கே பாரு சூர்யா, என்ன உன் குழந்தைய காணும்னு தேடிட்டு இருக்கியா? இங்கே பாரு, உன் குழந்தை என்கிட்ட பத்திரமா இருக்கு. இப்போ உன் குழந்தை உன் கைக்கு வேணும்னா நான் கேட்ட மாதிரி அந்த டெண்டரை என்கிட்ட கொடுத்துரு. அப்படி மட்டும் நீ கொடுக்காம விட்டுன்னு வச்சுக்கியே, இன்னைக்கு உன் பாப்பாவுக்கு உயிர் இருக்காது அப்படின்னதும் சூர்யா அதிர்ச்சியாகிறாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, தயவு பண்ணி என் பாப்பாவை விட்டுடு, எனக்கு என் தேவை பாப்பா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னது. சரி அப்படின்னா இந்த விஷயத்த போலீஸ் யாருக்குமே தெரியாம நீ மட்டும் ஹேண்டில் பண்ணணும். அதனால அந்த டெண்டர் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு கொடுத்தேன்னா அடுத்த நொடியே உன் குழந்தை உன் கையில் இருக்கும் அப்படின்னதும், சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எப்படியோ உன் பேரில் மாற்றிட்டு நான் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு சூர்யா டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இங்கே பாரு மாமா வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிஏ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சரியா அந்த இடத்துக்கு துர்கா வந்துடுறாங்க. நீங்கள் தானே சூர்யா, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? என்ன சூர்யா பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் குழந்தைய கடத்திருக்காங்க, இதை பற்றி போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாருங்க, என் குழந்தைய எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னது. சூர்யா, நீங்கள் ஒருத்தனுக்கு துணை போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அவன் கேட்குற பொருளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேறொரு குழந்தைய இப்படி தான் கடத்துவான் இல்லையா? இன்னொரு பொருளை அடையிறதுக்காக உங்கள் குழந்தைய மறுபடியும் கடத்துவான். சூர்யா சொல்கிறத கேளுங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு போது, இங்கே பாரு, அது என்னோட குழந்தை, அவள் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னதும் துர்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டு நேராக வெளியில் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் குழந்தை கடத்திட்டான், அதனால கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துட்றாங்க. அப்போ துர்கா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இவர் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்ம துர்கா செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம துர்கா உடம்புல இருக்கிறது மாறியாச்சு. உடனே நெத்தியில் கை வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட மாய சக்தி மூலமாக குழந்தை இருக்கிற இடம் தெரிய வருது. அதே மாதிரி குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறவன் நம்ம சூர்யாட எதிரி இல்லையா, அவனோட முகம் அதே மாதிரி குழந்தைய வளைச்சி கொஞ்சம் அடியாட்கள் நின்றுட்டு இருக்கிறது. அதே போல் ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி ஒரு பில்டிங், இது எல்லாத்தையுமே நம்ம துர்காவுக்கு முன்கூட்டியே தெரிய வருது. உடனே துர்கா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்படி தான் அன்னைக்கு அந்த மினிஸ்டர் வீட்டில் அந்த பொண்ணு இல்லாமல் பண்ணப்போ கூட நமக்கு இப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கு அப்படின்னா இப்போ நம்ம கண்ணில் வந்தது தான் உண்மையானது. கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த வீட்டில் தான், அந்த பில்டிங்கில் தான் இருக்கணும். சரி நம்ம உடனே போகலாம் அப்படின்னுட்டு உடனே நம்ம துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா தேவி பாப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட பிஏ அழைச்சிட்டு நேராக அந்த எதிரி சொன்ன அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த இடத்துக்கு இது பாரு, நீ சொன்ன மாதிரி நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தயவு பண்ணி என் குழந்தைய மட்டும் விட்டுரு, நீ சொல்கிற இடத்துக்கு வர அப்படின்னதும், சரி நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னதும் சூர்யாவும் அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம
துர்காவும் அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் சூர்யா அந்த எதிரிக்கிட்ட போயிடுறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா இப்போ அதில் இருக்கிற எல்லாத்தையுமே என்னோட பேருக்கு மாற்றி கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னதும், இங்கே பாரு எல்லாம் சரியாக கொண்டு வந்திருக்க, வேணும்னா செக் பண்ணுரு, என் தேவி பாப்பா மட்டும் விட்டுரு அப்படின்னதும் தேவியை வந்து அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லபடியாக வந்து டாக்குமெண்ட்டை வாங்கலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு துர்கா வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறாங்க. சூர்யா ஏமாத்திட்டு அப்படின்னு போது, நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சூர்யா கத்துறாங்க. அப்போ துர்கா வந்து கான்ஸ்டபிள் எல்லாரையுமே வச்சு அடினா அடிக்கிறாங்க. துர்காவை பார்த்து தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அம்மா அம்மான்னு, யாருமா அம்மா அப்படின்னு சூர்யா கேட்டதும், அப்பா இவதான் அப்பா எங்க அம்மா, நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தது இந்த அம்மாவை தான் அப்படின்னதும் சூர்யாவுக்கே செம அதிர்ச்சி ஆகுது. இதோட பார்த்தோம்னா இந்த